அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பத்திரையும் சத்துகரம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். மகத நாடு நீர்வளமுடையது. அங்குள்ள நீர்நிலைகளில் செந்தாமரை மலர்கள் நெருப்பு பற்றி எரிவன போல் மலர்ந்திருக்கும். அந்த நெருப்பிலிருந்து மேலே எழுந்து கிளம்பும் புகையை போன்று அம்மலர்களின் தேனை குடித்து கழித்த கருநிற வண்டு கூட்டங்கள் மேலே இருந்து பறந்து ஆடு கொண்டிருக்கும். கடலும் கடல் சார்ந்த இடமுமாகிய நெய்தல் நிலப்பகுதியில் புலால் நாற்றம் வீசும். அந்த நாற்றத்தை வெள்ளிய இதழ்களை உடைய தாழை மலர்கள் மலர்ந்து நறுமணம் கவர்ந்து போக்கும். இவ்வாறு தமிழ் இலக்கியங்களில் போற்றப்படும் மகத நாட்டின் தலைநகரம் ராசகிருகம் ஆகும். புத்தர் வாழ்ந்த காலத்தில் அந்நகர் மிகவும் சிறப்புற்று விளங்கியது. அதனை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியில் பொருட்காப்பாளன் அரச பண்டாரத்தை காப்பவன் ஒருவன் இருந்தான். அவன் நனிப்பெருஞ்செல்வம் அடைத்த சீமானாவான். அவனும் தன் மனைவியும் நீண்ட நாள் தவமிருந்து பெண்மக ஒன்றினை பெற்றெடுத்தனர். அம்மகவுக்கு பத்திரை என பெயரிட்டு சீருடன் வளர்த்து வந்தனர். பத்திரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து 12 ஆண்டு நிரம்பிய மங்கை பருவத்தை எழுதினாள். அந்த நகரத்து கன்னி பெண்களுள் மிகவும் சிறந்த கண்கவர் கட்டழகியாய் திகழ்ந்தாள். கல்வி கேள்விகளில் சிறந்தவளாயும் நுண்ணறிவு நிரம்பியவளாயும் விளங்கினாள். செல்வ பெருக்கின் மிகுதியால் பெறக்கூடிய எல்லா இன்பங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு காலங்கழித்து வந்தாள். அந்நகரத்தில் அரச புரோகிதன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு சத்துகன் என்னும் பெயருடைய மகன் ஒருவன் இருந்தான். அவன் உடல் வலிமையும் உறுதியான உள்ளமுடையவன், கட்டழகு மிக்கவன். 16 ஆண்டு நிரம்பிய இளங்காலை. அவனுக்கு சத்ருகன், சாதுகன், காலன் என்ற வேறு பெயர்களும் உண்டு. சத்துகன் ஒரு கால் தீய எண்ணம் கொண்டவன். களவு தொழில் செய்ய துணிந்தான். அதன் பொருட்டு வழியில் ஓரிடத்தே மறைந்திருந்தான். அப்போது வழிபோக்கர் சிலர் அவ்வழியே சென்று கொண்டிருந்தனர். சத்துகன் அவர்களை வழிமறித்து நிறுத்தினான். அவர்களிடம் இருந்து பொருள்களை கொள்ளை கொண்டான். அவர்கள் கையில் சிக்காமல் காற்றாய் பறந்து எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டான். பொருளை பறிகொடுத்த வழிபோக்கர் அரசனிடம் சென்று முறையிட்டனர். அரசனுடனே காவலாளிகளை ஏவி அக்கல்வனாகிய சத்துகனை பிடித்து வர ஏற்பாடு செய்தான். அரசன் ஏவிய காவலர் அஞ்சா நெஞ்சினர், உறுதி வாய்ந்த உடலினர், வாளேந்திய கையினர், விழித்த கண்ணிமைக்கு முன் மறைந்தோடும் வலிய கல்வரையும் பிடிக்கும் வல்லமை பெற்றவர். இத்தகைய காவலர் கடிதை சென்று கல்வனை தேடிப்பிடித்தனர். அவன் கைகளை பின்புறமாக கட்டி அரசன் முன்னிறுத்தினர். அரசன் அஞ்சானை சிறைச்சாலையில் வைத்திருந்து மறுநாள் கொண்டு வருக என்று ஆணையிட்டான். மறுநாள் காவலர் அவனை சிறையில் நின்று குழந்து அரசவையில் நிறுத்தினர். அரசன் வழிபோக்கரையும் கல்வனையும் நன்கு விசாரித்தறிந்து கல்வனுக்கு கொலை தண்டனை விசாரித்தான். இந்த செய்தி நகரெங்கும் பரவியது. மக்கள் கல்வனை காண தத்தம் வீடுகளின் முன்னும் தெருக்களிலும் கூடுமிடங்களிலும் ஆவலோடு முன்னதாகவே வந்து ஒதுங்கி நின்றிருந்தனர். பத்திரை இயல்பாகவே தன் மாளிகையின் மேல் மாடியில் நின்று உலாவிக் கொண்டிருந்தாள். காவலர் கல்வன் சத்துகனை அந்த நகர் தெருக்களின் வழியே புறநகர் இருந்த கொலைக்களத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கல்வனை கண்ட மக்கள் பலர் பலவாறு ஆரவரித்தனர். வழிப்பறி செய்த கல்வன் இதோ வருகிறான், இன்றோடு இவன் வாழ்நாள் முடிந்தது என்றனர் சிலர். எத்துணை இளம் வயதினாய் இருக்கிறான், இவனுக்கு இந்த நிலை ஏற்பட வேண்டும், அந்தோ பாவம் என்று இறக்கப்பட்டனர் சிலர். அடடே, இவன் நமது நாட்டு அரச புரோகிதன் மகன் அல்லனே, இவனே வழிப்பறி செய்தான், அப்படியாயின் இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று கூறினர் சிலர். இந்த ஆரவாரத்தினை எல்லாம் கேட்டால் மேல் மாடியில் இருந்த செல்வ சீமானின் ஒரே மகளான பத்திரை உடனே அவள் தெருவை உற்று பார்த்தாள். கட்டழகு மிக்க இளங்காலை ஒருவனை காவலர் அழைத்து வர கண்டாள். ஈடும் எடுப்புமற்ற அவளுடைய அழகும் பெருந்தோற்றமும் அவள் உள்ளத்தை கவர்ந்தன. அவ்விளைஞனிடம் பேரிரக்கம் கொண்டாள். அன்பு பெருகியது. அவன் அழகில் மயங்கி அவள் அவனை காப்பாற்றவும் அவனையே மணந்து கொள்ளவும் விரும்பினாள். உடனே தன் தந்தையிடம் ஓடினாள். அப்பா அப்பா என்று மிகுதியாக கொஞ்சினாள். அவளது கொஞ்சுதலை கண்ட தந்தை, என்ன கண்ணே என்று கேட்க, அதோ கொலைகளத்திற்கு ஒருவரை காவலர் அழைத்து செல்கிறார்கள். பேரழகுடைய அவரை நான் உறுதியாக மனம் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அவரை காப்பாற்றி எனக்கு மனம் புரிந்து வைக்க வேண்டும் என்று வேண்டினாள்.
தன் ஒரே செல்வ மகன் வேண்டுகோளை கேட்ட தந்தை சிறிது தயக்கமுற்றார். அவரது தயக்கத்தை அறிந்த பத்திரை, அப்பா, மறந்தால் அவரையே மணப்பேன், இல்லாவிட்டால் உயிர் விட்டு விடுவேன். ஏனப்பா தயங்குகிறீர்கள்? உடனே கொலைகளத்திற்கு சென்று அவனை காப்பாற்றுங்கள் அப்பா என்றாள். அருமை மகளின் மனநிலை அறிந்த தந்தை அவள் பால் கொண்டுள்ள பேரன்பு பெருக்கினால் வேறு வழியின்றி கொலைக்களம் சென்றார். காவலரை கண்டார். பெரும் பொருள்களை கைகூலியாக அவர்களுக்கு கொடுத்தார். கல்வனை விடுதலை செய்து மீட்டு வந்தார். அவனை நீராட செய்வித்தார். பட்டாடைகளை அணிந்து கொள்ள செய்தார். நகர மக்களுக்கு கல்வன் என்று தெரியாத வண்ணம் புதுக்கோலம் பல புனைய செய்து மணமகனாக ஆக்குவித்தார். நல்ல நாள் ஒன்றில் நகர பெருமக்கள் பலரின் முன்னிலையில் தன் ஒரே மகளான பத்திரைக்கு அவனை திருமணம் செய்து வைத்தார். பத்திரை தன் விரும்பியவரையே கணவராக பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள். தனது விருப்பத்தை நிறைவேற்றி வைத்த தந்தையை மிகவும் போற்றி புகழ்ந்தாள். சத்துகன் தன் மாமனார் இல்லத்திலேயே மனைவி பத்திரையுடன் சிறிது காலம் வாழ்ந்து வந்தான். தான் விரும்பியவரையே கணவராக பெற்ற பத்திரையும் அவனுடன் மிகவும் மகிழ்ந்து இருந்தாள். இருவரும் இல்வாழ்க்கையை சிறிது காலம் நலமுறை நடத்தி வந்தனர். ஒரு நாள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது. பத்திரை தன் கணவரை பார்த்து, நீங்கள் என்னை மணந்து கொள்வதன் முன்பு கல்வராக இருந்தீர்கள் அல்லவா என்று விளையாட்டாக கேட்டாள். அதை சத்துகன் உண்மையாகவே அவள் தன்னை ஏழ்வதாக எண்ணி சினமுற்றான். அவன் ஆயினும் அதனை அவன் வெளிக்காட்ட அல்ல. ஆனாலும் அவன் மனம் மீண்டும் களவு தொழில் புரிய வேண்டும் என்ற தீய எண்ணத்தை நாடியது. அதனால் தன் மனைவி அணிந்திருக்கும் அணிகலன்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு அவளை விட்டு வெளியேற வேண்டும் என்று எண்ணினான். அந்த எண்ணத்தை எவ்வாறு நிறைவு செய்வது என்ற கவலையால் அவன் மிகவும் வாடியிருந்தான். அவனது தோற்றத்தை கண்ட பத்திரை, அன்பரே, ஏன் வாட்டமாயிருக்கிறீர்கள் என்றாள். ஒன்றுமில்லை, முன்பு ஒரு முறை வேண்டுதல் ஒன்று செய்து கொண்டிருந்தேன். அதனை எவ்வாறு நிறைவேற்றி முடிப்பது என்பது பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் சிறிது சோர்வாயிருந்திருக்கக்கூடும் என்று மறுமொழி கூறினான் அவன். என்ன வேண்டுதல்? யாருக்கு செய்தல் வேண்டும்? எதன் பொருட்டு என்றாள் பத்திரை. நான் வழிபறி செய்து ஒளிந்து கொண்டு திரிந்தபோது நகர காவலர் என்னை பிடித்தார்கள் அல்லவா? அப்பொழுது நான் திரிந்த மலையின் உச்சியில் தெய்வம் ஒன்று இருந்தது. நான் எவ்வித இடையூற்றுக்கும் ஆட்படாமல் விடுதலையானால் அத்தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்துவதாக வேண்டுதல் ஒன்றினை செய்து கொண்டேன். அதுபோல் நான் விடுதலையாகிவிட்டேன். கொலையினந்த என்னை காப்பாற்றியது அத்தெய்வம்தான் என்று முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஆகவே அதற்கு எனது நேர்த்தி கடனை எவ்வாறேனும் செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் அவன். இவ்வளவுதானே, செய்துவிட்டால் போகிறது, இதற்கேன் கவலைப்பட வேண்டும் என்று பத்திரை சொன்னான். உடனே கடவுள்ளம் கொண்ட சத்துகன், அப்படியானால் நீயும் வா, நாம் இருவருமாக சென்று காணிக்கை செலுத்தி விட்டு வருவோம் என்று அவளையும் அழைத்தான். அவன் கூறியதை உண்மை என நம்பி பத்திரை அவனுடன் செல்வதற்கு உடன்பட்டாள். தன்னிடமிருந்த விலை உயர்ந்த எல்லா அணிகலன்களையும் எடுத்து அணிந்து இயற்கை அழகுக்கு மேல் செயற்கை அழகினையும் செய்து கொண்டாள். பிறகு இருவரும் பூஜைக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து புறப்பட்டனர். மலை மீது ஏறி அதன் உச்சிக்கு சென்றனர். வீட்டை விட்டு புறப்பட்டதிலிருந்து சத்துகன் பத்திரையுடன் எதுவும் பேசினான் இல்லை. அதனால் பத்திரை அவன் மீது ஐயம் கொண்டாள். இந்த ஐயம் அவளை சிறிது குழப்பமடைய செய்தது. அதனால் அவள் அச்சமுற்றிருந்தாள். ஆயினும் மலை உச்சியை அடையும் வரை அதனை அவள் வெளிக்காட்டிக் கொள்ள இல்லை. அவளை பார்த்து, தெய்வம் இருக்கும் இடம் எங்கே இருக்கிறது? இன்னும் எவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும் என்றாள். தெய்வம் எங்கும் இருக்கிறது. அதை அடையவும் இனி நாம் நடக்க வேண்டியதில்லை. இதுதான் நான் உன்னை அழைத்து வந்த இடம் என்றான் சத்துகன். எதற்கு என்றாள். அன்று என்னை கல்வன் என்று கூறினாயல்லவா என்று கேட்டான். ஆம், அதற்கு இப்பொழுதென்ன என்றாள் பத்திரை. அதற்கு இப்பொழுது என்னவா? அவ்வாறு கேட்டதற்காக உன்னை இப்போது கொல்லப் போகிறேன். முதலில் உனது நகைகளை கழற்றி ஒரு மூட்டையாக கட்டிவை. அதன் பிறகு உன் வழிபடு கடவுளை நினைத்துக்கொள் என்றான் சத்துகன். அவனது கருத்தை உணர்ந்த பத்திரை, நான் இதுவரை தங்களுக்கு எந்தவித தீங்கும் இழைத்ததில்லையே, பிறகு ஏன் என்னை கொல்லப் போகிறீர்கள் என்றாள். தீமை புரிந்தால் தான் கொல்ல வேண்டுமா? கல்வன் என்று கூறினாயே, அந்த ஒன்றே போதாதா? அதைவிட வேறு ஏதேனும் தீமை புரிய வேண்டுமா என்றான் சத்துகன்.
என்னை மணப்பதன் முன் தங்கள் நிலை அதுதானே. அதனால் விளையாட்டுக்காக கல்வர் என்று கூறிவிட்டேன். தவறானால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் அவ்வாறு கூறமாட்டேன் என்று கெஞ்சினாள் பத்திரை. ஈவு இரக்கமற்ற சத்துகன், அதெல்லாம் முடியாது. உன்னை கொன்று உன் நகைகளை கவர்ந்து செல்லவே நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். பூஜை செய்ய வரவில்லை. நகைகளை கழற்றிவை என்று கடுகடுத்த முகத்தோடு விடுபடுத்த குரலில் சொன்னான். உடனே பத்திரை அவனை நோக்கி, நான் அணிந்துள்ள இந்த அணிகலன்கள் மட்டுமா தங்களுக்கு வேண்டும்? நானும் தங்களுக்கு உரியவள் தானே, நான் வேண்டாமா என்று அன்பு தழக்க கேட்டான். அச்சொற்களை அவன் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவளை கொன்று அவள் அணிந்துள்ள நகைகளை கவர்ந்து செல்லவே நினைத்தான். பத்திரை அவன் நிலையினை நன்கு அறிந்து கொண்டாள். இனி அவனிடம் அறிவுரை கூறி பயனில்லை என்று கருதினாள். அவனை கூர்ந்து பார்த்தாள். அவனிடம் யாதொரு கொலைக்கருவியும் இருக்கவில்லை. ஆகவே அவன் தன்னை இம்மலையினின்று கீழே தள்ளி கொல்லப் போகிறான் என கருதினாள். அதனின்றும் தப்ப வழி என்ன என்று சிந்தித்தாள். அவள் தன் நுண்ணறிவை பயன்படுத்தினாள். அப்பொழுது தற்கொல்லியை முட்கொள்ள வேண்டும் என்ற பழமொழி அவளது நினைவுக்கு வந்தது. அதன்படி அவன் தன்னை கொல்வதற்கு முன் தான் அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அந்நிலையில் அவள் முகவாட்டம் நீங்கி தெளிவு பெற்றிருந்தது. உடனே அவள் தன் கணவனை பார்த்தாள். அவன் கட்டளைக்கு அடங்கி நடப்பவள் போல் நடந்தாள். ஒவ்வொரு நகையாக கழற்றியவாறே, அன்பரே, கற்புடைய பெண்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். நான் தங்களை கணவராக ஏற்றுக்கொண்டது முதல் தங்களையே கண்கண்ட வழிபடு தெய்வமாக கண்டுள்ளேன். அதனால் நான் தங்களை சுற்றி வலம் வந்து பணிய விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் இசைவு தரல் வேண்டும். அதன் பிறகு தாங்கள் விருப்பம் போல் என்னை கொன்றுவிடுங்கள் என்று பணிவுடன் சொன்னாள். சத்துகன் அதற்கு இசைந்தான். உடனே பத்திரை அவனை வலம் வருவது போல் நடித்து அவன் பின் சென்றான். எதிர்பாராத வகையில் திடுமென அவனை கீழே தள்ளினான். மலை உச்சியில் இருந்து கீழே விழுந்த சத்துகன் உயிர் துறந்தான். அப்பொழுது மலைவாழ் தெய்வம் ஒன்று, எல்லா இடங்களிலும் ஆடவர் தாம் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதில்லை. சில சமயங்களில் சூழ்ச்சி மிக்க பெண்டிரும் தங்களது அறிவை வெளிப்படுத்துவதுண்டு என்று கூறி பத்திரையின் நுண்ணறிவினை பாராட்டி மகிழ்ந்தது. தன் கணவன் கதறிக்கொண்டு விழுந்ததை கண்ட பத்திரை மிகவும் பதைந்தாள். தனது பிற்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலானாள். கணவனை கொன்றவள் என கூறி பலரும் பழிப்பார்களே என்று கருதினாள். அவன் தன்னை கொலை செய்ய முனைந்தார் என்றால் அதனை யாரும் ஏற்கவோ நம்பவோ மாட்டார்களே, பொய்மொழி சுமத்துகிறாள் என்று தூற்றுவார்களே என எண்ணினாள் அவள். சாவினின்றும் காப்பாற்றி கணவனாக ஏற்றுக்கொண்ட அவனை தானே கொண்டது நினைத்து மிகவும் வருந்தினாள் அவள். இந்நிலையில் அவள் தன் தந்தையிடம் செல்ல விரும்பினாள் இல்லை. இவ்வுலக வாழ்க்கையில் வெறுப்பு கொண்டாள். நேராக மலையினின்றும் இறங்கினாள். அடிவாரத்தை அடைந்தாள். அங்கிருந்து மேலும் நடந்து சென்று ஒரு தோப்பினுள் புகுந்தாள். அவ்விடத்தில் ஒரு ஆசிரமம் இருக்க கண்டாள். அதனுள் நுழைந்தாள். வெள்ளாடை உடுத்தியும் மழித்த தலையுடனும் பெண்டிர் பலர் அங்கிருப்பதை பார்த்தாள். அவர்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள் என்றும் அவ்வாசிரமம் சமணப்பள்ளி என்றும் அறிந்து கொண்டாள். தானும் அதில் சேர்ந்து துறவியாக விரும்பினாள். அவளது துணிவை கண்டு சமயத்தவர்களாகிய நிக்கந்தர்கள் அவளை தங்கள் சமயத்தில் சேர்த்து கொண்டனர். அம்மத வழக்கப்படி அவளது கூந்தலை நீக்க செய்தனர். தூய வெள்ளையாடையினை கொடுத்து உடுக்க சொல்லினர். அன்று முதல் பத்திரை அங்கேயே தங்கி வந்தாள். சிறிது காலம் சென்ற பிறகு அவளது மழித்த தலையில் மீண்டும் கூந்தல் வளர்ந்தது. அவ்வாறு வளர்ந்த கூந்தல் குண்டலங்களைப் போல சுருண்டு சுருண்டு விளங்கிற்று. ஆதலால் அச்சமணப்பள்ளியில் இருந்தவர்கள் அனைவரும் அவளை சுருண்ட கூந்தலை உடையவள் என்று பொருள்படும் குண்டலகேசி என்று பெயரினையிட்டு அழைத்தனர். சமயத்தினை சார்ந்த குண்டலகேசி அந்த சமயத்தின் கொள்கை கோட்பாடுகளையும் சாத்திரங்களையும் சமய நூல்களையும் குறைந்த நாட்களுக்குள் ஐயம் திரிவின்றி நன்கு கற்று தேர்ந்தாள். பிறகு அச்சமணப்பள்ளியை விட்டு வெளியேறினாள். ஊராக சென்றாள். பற்பல சமயங்களிலும் வல்லவரை கண்டாள். அவர்களுடைய சமய கொள்கைகளை கேட்டுணர்ந்தாள். பின்பு சமய சொற்போர் புரிய புறப்பட்டாள். அக்காலத்தில் சமய சொற்போர் புரிய விழுவோர் தமது கருத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் பொருட்டு ஊர் நடுவே மணலை கூட்டி மேடாக்குவர். அதில் நாவல் மரக்கிளை ஒன்றினை நட்டு வைப்பர். அவ்வாறு நட்டு வைத்த மரக்கிளையினை யாரேனும் தள்ளிவிட்டால்
தள்ளிவிட்டவர் நட்டு வைத்தவருடன் சமய சொற்போர் புரிய உடன்பட்டவர் என்று கொள்வார். இவ்வழக்கப்படி குண்டலகேசி நாவல் மரக்கிளை ஒன்றோடு ஊர்தோறும் சென்றாள். சென்றவள் ஒவ்வொரு ஊரிலும் நாவல் மரக்கிளையை நட்டு வைத்தாள். தன்னுடைய சமய சொற்போர் புரிய வருபவர் உள்ளனரா என்பதை அறியும் பொருட்டு ஒரு கிழமை வரை ஒவ்வொரு ஊரிலும் காத்திருந்தாள். யாரும் அக்குறிப்பிட்ட காலம் வரை வராது போனதால் அங்கிருந்து அடுத்த ஊருக்கு சென்றாள். இவ்வாறாக ஊரூராக சென்று கொண்டிருந்த குண்டலகேசி இறுதியில் சிராவத்தி என்னும் நகரை அடைந்தாள். அந்நகர் நடுவில் வழக்கம் போல் மணல் மீது கட்டினாள். அதில் தான் கொண்டு வந்திருந்த நாவல் மரக்கிளையினை நட்டு வைத்தாள். பிறகு உணவு பெற்று உண்ணும் பொருட்டு அந்நகர் வீடுகள் தோறும் சென்றாள். அப்பொழுது அருளாளராகிய புத்தர் பெருமான் சிராவத்தி நகரத்துக்கு அருகே இருந்த சேதவனத்து பள்ளியில் தங்கியிருந்தார். அவருடன் அவருடைய மாணவர்களும் தங்கியிருந்தனர். அம்மாணவர்களுக்குள் தலை சிறந்தவர் சாரிபுத்தர் என்பவராவார். அவர் பிச்சை ஏற்கும் பொருட்டு அன்று சிராவத்தி நகருக்கு வந்திருந்தார். வந்தவர் நகர் நடுவே மணல் மேட்டில் நாவல் மரக்கிளை ஒன்று நடப்பட்டிருப்பதை கண்டார். அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்தார். அவர்களிடம் இக்கிளை இங்கு நடப்பட்டிருக்கிறதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அச்சிறுவர்கள் குண்டலகேசி என்பவள் அரைக்கூவல் விட்டு அதனை நட்டிருப்பதாகவும் தற்போது உணவு பெற்று உண்ணும் பொருட்டு நகருக்குள் சென்றிருப்பதாகவும் கூறினர். அதன் முழு விவரத்தையும் நன்கு அறிந்து கொண்ட சாரிபுத்தர் அச்சிறுவர்களை கொண்டே அதனை பிடுங்கி எறியுமாறு சொன்னார். சிறுவர்கள் முதலில் அஞ்சினர். சாரிபுத்தர் அவர்களை தேற்றினார். தாம் அவளோடு வாதம் புரிய போவதாக உறுதி கூறி அதனை பிடுங்கி எறியுமாறு அவர்களை வேண்டினார். சிறுவர்களும் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தனர். நகரத்திற்குள் பிச்சை ஏற்கும் பொருட்டு சென்றிருந்த குண்டலகேசி உணவு பெற்று உண்டு திரும்பி வந்தாள். கிளை பிடுங்கி எறியப்பட்டு கீழே கிடப்பதை கண்டாள். வியப்படைந்தாள். அங்கே இருந்தவர்களிடம் இக்கிளை கீழே கிடக்க காரணம் என்ன என்று கேட்டாள். அவர்கள் சாரிபுத்தர் என்பவரே சிறுவர்களை ஏவி பிடுங்கி எரிய செய்தார் என்று கூறினார். இதை கேட்டதும் குண்டலகேசி மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே அவள் விரைந்து நகரினுள் சென்றாள். பெரியவர் பலரை பார்த்து அவர்களிடம் செய்தியை கூறினார். அவர்களை அழைத்து கொண்டு சாரிபுத்தரை அடைந்தாள். சாரிபுத்தர் அவர்களை மிக்க அன்புடன் வரவேற்றார். பிறகு கற்றோர் அவையில் குண்டலகேசிக்கும் சாரிபுத்தருக்கும் இடையே சமய சொற்போர் நிகழ்ந்தது. போரின் முடிவில் குண்டலகேசி தோற்றாள். சாரிபுத்தர் தோல்வியுற்ற குண்டலகேசியினை தேற்றினார். அவளுக்கு பௌத்த மத உண்மைகளை விளக்கி கூறினார். அவற்றை நன்கு அறிந்து கொண்ட குண்டலகேசி தான் பௌத்த சங்கத்தில் சேர விரும்புவதாகவும் புத்தர் பெருமானை காண விளைவதாகவும் சாரிபுத்தரிடம் கூறினார். சாரிபுத்தர் அவளை தம் தலைவராகிய புத்தரிடம் அழைத்து சென்றார். அவளை அவருக்கு அறிமுகப்படுத்தி நிகழ்ந்த செய்தியை கூறினார். உடனே குண்டலகேசி புத்த பெருமானை வணங்கினாள். புத்தர் அவளுக்கு அறிவுரை கூறினார். பிறகு பிக்குனி மாடத்திற்கு அனுப்பி பௌத்த துறவியாக்கினார். பௌத்த சங்கத்தில் சேர்ந்த குண்டலகேசி அம்மத கொள்கை கோட்பாடுகளையும் சாத்திரங்களையும் சமய நூல்களையும் அவற்றின் உண்மைகளையும் கசடர கற்று தேர்ந்தாள். பேரும் புகழும் பெற்றாள். அங்கம், மகதம், காசி, கோசலம் முதலிய நாடுகளில் 50 ஆண்டுகள் வரை வாழ்ந்து பௌத்த மத கருத்துக்களை பரப்பி வந்தாள். இறுதியில் வீடு பேறு அடைந்தாள்.